என்ன இதெல்லாம் மேஸ்திரி? ஏன் பந்தல பிரிச்சீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்கறது போய் சொல்லுங்க. எதுக்கா பந்தல பிரிச்சீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா 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 என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா பந்தல நீங்களா பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா ஏமா அழறீங்க? அப்படின்னா மரகத்துக்கு உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்கும்படி ஆயிடுச்சா? ஒத்தி வைக்கும்படி ஆகலப்பா, அடியோட நிறுத்தம்படியா. அம்மா என்னம்மா அது? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்துல என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்களே. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா, அந்த கந்த நம்ம குடும்ப கௌரவத்துக்கே அவன் குழி தோண்டிட்டான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கம்மா. தம்பி, கந்தன் நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். புடவை நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? உங்களையா? அதாவது பரவாயில்லை, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானேப்பா. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு? முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த மரகதத்தை அவங்க அண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி, பலி கொடுக்க போறான். போதுமா போதும், இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சியும் செய்திகளை கேட்கும் போது எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல் இருக்குமா. மரகத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அது நிறைவேற்றிட்டான். இல்ல, நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்கிற அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியாது. இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாழாக போறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மீனாட்சம்மா மகனோட கல்யாணம் நின்று போச்சு, பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாடம் உயிரிழக்க. இந்த பாடம் உயிரிழக்க. அம்மா உன் கால வந்து கேட்டுக்க. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் இருந்தாலும் உயிரிழக்க. அம்மா, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. என்னால் தானே நீங்க உயிரை விட துணிஞ்சீங்க. அம்மா, உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாய காத்த தனையன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல ஆணையா சொல்றேன், இது உறுதி. கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான், நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால் மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்த தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தலைன்னா நான் உங்க மகன் இல்லை. மரகதத்தை அழைச்சிட்டு எங்க போற? எங்க வேணாலும் போவேன், அதை கேட்க நீயா? கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறதுனால கேட்கிறேன். எங்களுக்கு தெரியும், இப்ப நீ சகல வீட்டுக்கு தானே போற. ஆமா, எல்லாம் போகக்கூடாது. நாளைக்கு எனக்கு மரகதத்துக்கு கல்யாணம். மரியாதையா அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு. இல்ல என்னடா செய்வேன்? என்ன செய்வேனா? இப்ப என்ன சொல்ற? வேணாம். மரகத்தை முத்தையில கொடுக்க சம்மதிக்கிறியா?
அவ்வளவுதானே? ஆமா. நம்ம குத்த தடுத்தவன் எவனுமே கிடையாது. நீ தான் தடுத்திருக்க. அதை நான் செஞ்சு வச்சிடறேன். முன்னால
ரத்தோட அண்ணா. நீ சேகர் தானே? என்ன இப்படி கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பாராட்டுறேன். ஆமா, உன் உயிரை பெருசா நினைக்காம அந்த புலிய கொண்டு தாய காப்பாத்தினியே. தாய காத்த தனைய நீ, தாய காத்த தனைய நீ. கந்தா, நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கந்து இல்லம்மா, நான் ரத்னா. அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சுயனோட தான் பேசுறேன். நான் ரத்னன் தான். உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நான் ரத்னன் தான். கண்டம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சான். என் முகத்துல ஒட்ட வச்சிருக்கு. இப்ப கந்தனை குகையில அடைச்சு போட்டிருக்கிறான் முத்து. உண்மையான கந்தன். ஆமா ஆமா, இவர்தான் எங்க அண்ணன். அவன் முத்தையோட ஆள். அடே, என் மாதிரியே இருக்கிறியே. உன் பேர் என்ன? குரலும் என் குரல் மாதிரி இருக்கு. அதான் ஏமாந்துட்டாங்க. ஆமா அண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தைய இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல? புரிய முடியாது, சொல்றேன். பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் ஆளுங்களை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கலான்னு போனேன். அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு. முத்தையதான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சின்னு போனேன். நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன். உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிருச்சு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா. கண்டாவா? என்னடா இது, என்ன போய் கந்தான்றீங்க? ஆழ்மாற இடத்துல கொண்டாந்து அடிச்சு தொல்லப்படுத்துறீங்க. என் பேர் ரத்தனண்டா. பொய் சொல்லாத. ஐயோ, நான் பொய் சொல்ல மாட்டேன். கையில பாரு, கையில பாரு, பாரு, பச்சை குத்தி இருக்கு. ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே, எனக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அவுத்து விடுங்கடா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே. இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது. நாங்க 2 பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம். உயிரை ஏன்டா கொடுக்குறீங்க? ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா. கண்டிப்பா பணம் தரோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நம்பி சொல்லலாமா? தாராளமா. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் தோழைமை. நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாய அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன். அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஒளிடுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம்தான் கதை உங்களுக்கு தெரியுமே. ஆமாமா, கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 50000 ரூபாய் தர்றேன். 50000 கொடுங்கப்பா. பர்மா, சிங்கப்பூர் செலவு நீங்க ஓடி போடுங்க. அவசரப்படாது. இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க. அந்த ஆளை பாக்கணுமே. பாக்கலாம். டப்பா ரத்னம், கந்தனுக்கு மரகதம்னு ஒரு தங்கச்சி இருக்கிறா. மரகதத்தை நான் காதலிக்கல. ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்னம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே. ஆமா. நமக்கு எவனும் சொல்லி தருவான். அதை நான் பாத்துக்கிறேன். இதுதான் நடந்தது. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்து என்ன அடிச்சது முத்தையனு நீயும் தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன்.
இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன். அது என்ன கெடுத்துடுச்சு. இனி நான் பழைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.